நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம் அன்போடு கூட இருப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நம்ம கூட இருந்தாதான் எல்லா வேலையும் நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிள்ளைகளே, இப்பொழுதும் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின் சாராம்சத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச கர்த்தர் உதவி செய்வாராக. இப்ப எடுத்தவங்க வாசிங்க யாத்திராகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேகமாய் வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1ஆம் தேதி இரவு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஆமென், அதை குறித்ததான வார்த்தைகளை நாம் ஆமென் கேட்டோம். மீண்டுமாய் ஹல்லேலூயா அந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளிருந்து கர்த்தர் ஆமென் அநேக ஆமென் காரியங்களை வைத்திருக்கிறார். அவைகளை நாம் ஆமென் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்றாரு ஆமென், நான் செய்கிற செயல்களை. அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். என்னவா? உன் கூட இருக்கிற ஜனங்க யாரு? ஊழியக்காரன் கூட ஆமென் இருக்கக்கூடிய உன்னுடைய ஜனங்க கர்த்தருடைய செயலை காண்பார்கள். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய செயலை அங்க மோசேக்கு சொல்றாரு. அல்ல இந்த வார்த்தைய சொல்லிட்டு சொல்றாரு, உன் கூட இருக்கிற ஜனங்க என்னுடைய செயலை காண்பார்கள் பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் வரலையே? ஆமென், நல்லது. இதற்கு ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த செயலை அவன் தேவ ஜனங்கள் காண்பிக்கணும், பார்க்கணும். தேவ ஜனங்கள் முன்பாக கர்த்தர் செய்யறாரு எகிப்துல. இதை தேவ ஜனங்கள் பார்க்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, இதற்கு ஒரு கட்டளையும் உண்டு. ஆமென். அந்த கட்டளைகளையும் அடுத்து நம்ம படிச்சுட்டோம்னா நல்லது. அந்த கட்டளை வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் சுதந்திரிக்கணும்னா ஒவ்வொரு கட்டளையை கர்த்தர் மேல கீழே வசனங்களையும் கொடுத்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தினுடைய உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் அதிசயத்தை செய்வேன்னு சொல்றாரு. அப்ப அதிசயத்தை செய்யணும், அதை நம்ம பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டளை ஆண்டு வச்சிருக்கிறார். அந்த ஜனங்க அந்த கட்டளையை கீழ்ப்படிந்தார்கள். அடுத்த வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். விசுவாசத்தினால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? விசுவாசத்தினாலே. எபிரேயர் 11:30. எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை நம்ம 1ஆம் தேதி பார்த்தோம் இல்லையா? அதனுடைய செய்தியின் சாராம்சத்தை பார்த்தோம். அதை வைத்துதான் இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகிறோம். அப்போ இதனுடைய கட்டளை, இதுல என்ன கட்டளை இருக்குன்னாக்கா அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த மோசே கிட்ட சொல்றார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. யாத்திராகமம் 14:13 இருந்து வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை காண மாட்டீர்கள், இனி என்றென்றைக்கும் காண மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி மோசே இந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா அதுக்கு மேல் வசனம் சொல்லுது, அந்த ஜனங்க மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? செங்கடலை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன உண்டாயிருச்சு? முறுமுறுப்பு வந்துருச்சு, பயம். அங்க எங்களுக்கு பிரேத குழியில நீங்க எங்களை கூட்டு வந்தியாப்பான்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது,
அப்பொழுது மோசேவை நோக்கி, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை நீங்க சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தர் மோசே, நீங்க என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க செங்கல் பிரவாகத்து பயங்கரமா இருக்குது, சீற்றம், செங்கடல் நடுவுல நிக்குது. புறப்பட்டு போகணும், எங்க போக முடியும்? கடலுக்குள்ள போக முடியும். அப்போ புறப்பட்டு போகன்னு சொன்னா அந்த செங்கடல் என்ன பண்ணணும்? பிளந்து வழி விடணும். பிரைஸ் சொல்ல இந்த ஜனங்க கிட்ட போக சொல்லுப்பான்றாரு. இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உட்கார்ந்துட்டு அதுல 12வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் எகிப்தில இருக்கும் போது வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். நாங்க எகிப்தில இருக்கும் போதே சொன்னோம்யா, நாங்க அடிமையா இருந்தாலும் பரவாயில்லையா, ஏதோ ஒரு எகிப்தில கிடைக்கிறத சாப்பிட்டு கொண்டு நாங்க அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறோம்னு சொன்னோம். சும்மா நம்ம கூட்டின்னு வந்து இப்படி செங்கடல வந்து விட்டுட்ட பின்னாடி பார்வோன் சேனை துரத்துது, இந்த பக்கம் செங்கடல் எங்களை மூழ்கி போட்டுரும். இப்ப நாங்க சகவா எங்களை கொண்டுட்டு வந்தீங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிதாங்க. நாங்க ஒழுங்கா அப்படியே இருந்திருந்தாலே நல்லா இருந்திருப்போம் போலுக்குது அப்படின்னு ஒரு சிலர் அவிசுவாசிங்க சொல்லுவாங்க. தேவ பிள்ளைங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்ச பிள்ளைங்க ஒருத்தர் வாயில இந்த வார்த்தை ஒரு நாளும் வராது. அல்லேலூயா. நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அங்க இருந்த பாவத்துல மரித்து ஆத்மா நரகத்துக்கு போயிருக்கணும். எங்க ஆண்டவர் அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம பாவத்துக்கு ஒரு விமோச்சனத்தை, பாவ விமோச்சனத்தை, பரிகாரத்தை கொடுத்து நம்ம ஆத்மாவை வாழ வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நித்திய ஜீவனை வாக்களித்து அதை கொடுப்பேன்னு சொல்லி நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. அழைச்சிக்கிட்டு வந்தவரு சாதனா நினைச்சு அது உலகத்திலே விட்டுருக்கலாமே நம்மள? உண்மையா இல்லையா? அங்கேயே விட்டுட்டு இருக்கலாம்ல. அப்போ நம்மளை அழைச்சிக்கிட்டு வந்தவர் சாகரிக்கிறதுக்காக நம்மளை கொண்டு வந்தாரு. கிடையாதுங்க. அவருடைய சமூகத்துக்கு நம்மளை கொண்டு வந்ததை ஆண்டவர், நான் மீண்டும் சொல்றேன், அவர்களை என்னுடைய ஜெப வீட்டில கொண்டு வந்து அவர்களை நான் மகிழ்ச்சியாக வென்ற ஆண்டவர் வாக்குறுதி அழைச்சிட்டு வந்திருக்காரு. அப்ப அப்பாவுடைய வீட்டுக்கு, ஜெப வீட்டுக்கு வந்தது நம்மை மகிழ்ச்சியாக்குவதற்காக. நம்ம சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் இயேசு இறைவனே. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காத ஒருவர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார் உனக்காக. அல்லேலூயா. நீ கண்ணீரோடு இருக்கிறியா? வேதனையோடு இருக்கிறியா? கலங்கடிக்கப்பட்டு இருக்கிறியா? பயந்து போய் இருக்கிறியா? நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. என் ஆவியானவர், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தலத்துல வீட்டு இருக்கிறாரு. அவர் உன் கண்ணீரை துடைக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நீ என்ன நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லமா, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமா மாறும். அப்போ துக்கத்திலே அழிந்து போகணும்னா அவர் உலகத்திலே நம்மளை விட்டுட்டு இருக்கலாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை, நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கும் யோசிப்பேன். அதான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். 1993 ஃபுல்லா பெக்ஸ் சிறுமுல பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, சான்லி ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போங்கன்ற ஒரு சூழ்நிலையில, மரண பயத்தில் இருந்த எனக்கு கர்த்தரை நம்பி எனக்கு ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்க முடியுமானால், அல்லேலூயா. அது மரண பயம்னா என்னன்றது அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அன்பு தேவ பிள்ளைகளை, பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா அப்படின்ற அந்த நேரத்துல அல்லேலூயா நங்குறம் போல கடல்ல தத்தளிச்சுக்கிற இருக்கிறவனுக்கு ஒரு கட்டுமரத்தை போட்டது போல என் கிறிஸ்தியன் வாழ்க்கையில வந்ததுனால இன்றைக்கு நான் அவரை குறித்து, அவருடைய அற்புதம் அதிசயங்களை குறித்து சாட்சி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? என்ன வாழ வைத்தது, எனக்கு மறுவாழ்வு கொடுத்த தேவன், நீ வாழதான் வேணும் சொல்லி எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் வாழ வைக்க அவர் ஆமென் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கண்ணை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
அதனாலதான் சொல்றேன், அல்லேலூயா, உலகத்துல மரித்து போக வேண்டிய உதவாதது ஒன்னத்துக்கும் இல்லைன்னு சொல்றதெல்லாம் இங்க வந்து உயிரடையுது. அல்லேலூயா, எழுந்து அப்படி உக்காந்துக்குது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அவர் செய்கிற அற்புதம், அதிசயம், அவர் செய்கிற நன்மைகளுக்கு நம்ம ஆயுசெல்லாம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? பிரைஸ் எல்லாம். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப இங்க நேரா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வாங்க. அப்ப இந்த கட்டளை என்று சொன்னாலே இங்க நம்ம நேரா அங்க எதுக்கு போயிட்டீங்கன்னாக்கா, இந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, யோசுவா 6ல அவன் யோசுவா கிட்ட கர்த்தர் பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? யோசுவா கிட்ட பேசுறாரு. எப்பா, ஆசாரிகளை அழைச்சிக்கோ, உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கோ, 7 ஆசாரிகள் 7 எக்காலங்களை கொடுத்து அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண, அந்த எரிகோ மதிலை சுற்றி வர சொல்லு. ஜனங்கள்லாம் அவங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணட்டும், போகட்டும். 7 நாள் சுற்றி வரட்டும். 7வது நாள் 7 முறை சுற்றி வரட்டும். 7 முறை எக்காலங்களை துணிக்கட்டும். அப்படி நீங்க சுற்றி வருவீங்கன்னா அந்த எரிகோ மதில் சுவர் இடித்து விழும். இப்போ இந்த ஜனங்களோ ஆசாரியர்களோ அல்லது ஆண்டவர் பேச அந்த வார்த்தையை கேட்ட யோசுவாவோ மறுபடியும் ஆண்டவருடைய எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. அப்படியே யோசுவா நம்பினாரு. வர்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. பிரைஸ் தி லார்ட். அது என்ன ஏது ஆராய்ச்சி பண்றது என் வேலை இல்லை. அந்த வார்த்தையை நான் நம்பி விசுவாசித்து அதன்படி நான் கீழ்ப்படிஞ்சு செஞ்சேன்னா ஆண்டவர் அவர் சொன்னதை செய்வார் என்ற நம்பிக்கை, அந்த கீழ்ப்படிதல், அந்த விசுவாசம் யோசுவாக்குள்ள இருந்தது. சரி, யோசுவாக்குள்ள ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிறது பரவாயில்ல, வாஸ்தவம். ஏன்னா அவருடைய உக்கிரானக்காரனா ஊழியக்காரன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அதனால அவர் சொல்ற வார்த்தையை அவன் நம்பி அவன் விசுவாசித்து கீழ்ப்படுகிறது அவசியம். ஆனா இருக்கிற எல்லா தேவ பிள்ளை ஆசாரியர்கள் தவிர இன்னும் தேவ பிள்ளைகள் எல்லாம் அதை நம்பணும், எல்லாரும் அதை விசுவாசிக்கணும் அப்படின்னு போய் சொல்லும் பொழுது அந்த ஜனங்களும் அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்தார்கள். கர்த்தரை சோதனை பண்ணுவீங்களா? அல்லேலூயா. விசுவாசத்துக்கு மாத்திரம் அல்ல, கீழ்ப்படிந்தாங்க. இதான் முக்கிய சப்ஜெக்ட். என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தாங்க. அதுதான் முக்கியம். அப்ப 7 நாள் என்ன பண்ணு, சுத்தி வான்னு சொன்னதும் சுத்தி வந்தாங்க. ஒரு மதில சுத்தி வாப்பா, எக்காலம் ஊதுப்பானா அது விழுந்துரும்னா நம்புறதுக்கு சாத்தியம் இல்லை. நல்லா போயிருக்கு, நம்புறதுக்கு சாத்தியம் இல்லை. நான் எக்காலம் ஊதுனா அங்க இருக்கிற அவ்வளவு பெரிய மதில் எப்படி கீழே விழும்? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொன்னது நான் ஆராதிக்கிறேன் என் தேவன். என் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரியா, அவர் சொன்னா சொன்னது நடந்தே தீரும். அவர் வாக்குரைத்தா வாக்குரைத்ததை விசுவாசிக்கிற வாழ்க்கையில நடந்தே தீரும். அல்லேலூயா. ஆகவே அங்க ஏற்கனவே யோசுவா கிட்ட ஜனங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்தது போல உமக்கும் அவன் தேவனுக்கும் உமக்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்த நடப்போன்னு ஆணையிட்டு இருக்கிறாங்க. இந்த சிறுவல் ஜனங்க என்ன ஆணையிட்டாங்க? நாங்க எப்படி மோசேக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சோமோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை மூலமா வரக்கூடிய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடப்போன்னு ஆணையிட்டு இருக்கிறாங்க. அந்த கீழ்ப்படிதல் எதுல? விசுவாசத்துக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் தான் அற்புதத்தை நடத்தும். நான் தெளிவா சொல்றேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறது எல்லாருமே விசுவாசிப்பாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை. ஆனா அந்த விசுவாசத்துல கீழ்ப்படிதல் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமா, கீழ்ப்படிதல் இருக்கணும். அதுக்குதான் சொல்றாரு எபிரேயர் 11:30 விசுவாசத்தினால எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்துருச்சு. எத்தனை நாள் சுற்றி வரப்பட்டு? 7 நாள் அந்த எரிகோ என்ன பண்ணாங்க? மதில்களை சுத்தி வந்தாங்களாம், அது விழுந்துருச்சான். ஆமென் சொல்ல மாட்டீங்க? உன் பிரச்சனைக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறாரு. நீ ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நம்பி அவன் நீ கீழ்ப்படிந்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இதை என் வாழ்க்கையில செய்ய ஆணையிட்டு கொடுத்த தேவன் உண்மையில அவர் செய்து முடிப்பார் என்று நம்பி நீங்க போய் பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க வேதம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் தெளிவா மோசே கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்க. அப்ப இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை மாத்திரமல்ல பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே பதறி போறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போயிடும். பிரைஸ் தி லார்ட். நான் அமைதியா இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மூலமா நமக்குள்ள நமக்கு செய்யறதுக்கு அவர் விஷயம் வச்சிருக்காரு. ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன பண்ணிடுறோம்?
ஆமா, ரொம்ப டயர்டான மாதிரி பயந்து போயிடும். பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்களை அழைச்சிருக்கார். அந்த இஸ்ரவேலர்களை அழைத்தது அவர் தான் அழைச்சார். நீ 400 வருஷம் விட்டு வச்சார். எத்தனை வருஷம்? 400 வருஷம் விட்டு வச்சிருந்தாரு. அந்த ஜனங்க 430வது வருஷம் அடிமைத்தான வீட்டுல என்ன பண்றாங்க? ஆமா, மீட்டு கொண்டு வரப்படுகிறாங்க, பாலைவனத்துல நடத்தப்படுறாங்க. 40 நாள்ல, எத்தனை நாள்ல? வெறும் 40 நாள்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அவங்க போயிருக்கணும். எத்தனை நாள்ல போயிருக்கணும்? வெறும் 40 நாள் தான். நடைபெறமா போயிருந்தா 40 நாள்ல கானானுக்குள்ள போயிருக்கலாம். ஆனா எத்தனை வருஷம் கழிச்சு போனாங்க? தைரியமா சொல்ல, எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருஷம். 40 நாளுக்குள்ள கானானுக்குள்ள போக வேண்டியத 40 வருஷம் கழிச்சு போனாங்க. அதுவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துல வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டியவங்க போகல. யார் போனா? அதை சுதந்திரிக்க வேண்டியவங்களுடைய பிள்ளைங்க. 20 வயசுக்கு உட்பட்ட 19 வயசுக்கு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? 40 வயசு 40 வயசு ஆகும்போது உள்ள போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடலை தெரி கர்த்தர் மகிமை பண்ண மாட்டீங்களோ? அல்லேலூயா. அவங்களாவது போனாங்களேன்றது கட்டுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா கர்த்தரை நம்பணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், அந்த ஜனங்க கர்த்தரோட ரொம்ப போராடினாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. மோசே சொல்றாரு, எப்பா போயிட்டு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம் மலைக்கு வந்துட்டோம். அப்படி அந்த மலையை அந்தாண்ட இறங்கி போனீங்கன்னா கானான் தேசம் போய் அதை என்ன பண்ணுங்க, சுத்தி பார்த்துட்டு அது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொஞ்சம் பார்த்துட்டு நல்ல சாட்சியை கொண்டு வாங்கப்பா, அதுல இருந்து சில கனிகளையும் கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்புறாரு. எத்தனை பேர் அனுப்புனாரு? என்ன வசனம் தெரியல. கோத்திரத்துக்கு ஒருத்தர். எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். அப்ப எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க? 12 பேர் உள்ள போயிருக்காங்க. கர்நாடகாவுல எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போறாங்க. போயிட்டு பாக்குறாங்க, கர்த்தர் வாக்களித்த தேசம் அப்படியே இருக்குது. ஆண்டவர் என்ன வாக்களிச்சாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன். பிரைஸ் சொல்லார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தேன். பிரைஸ் சொல்லார். இப்ப அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததிகள் இப்ப அதுக்குள்ள போக போறாங்க. 400 வருஷம் கழிச்சு உள்ள போக போறாங்க. மலை மேல வந்துட்டாங்க. அந்த மலை ஏறி இறங்கினா கானான் தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. கர்த்தருக்கு சுதந்திரம். அந்த தேசம் கர்த்தர் வாக்களித்த தேசமானு பாக்குறது. உள்ள போனவங்க பாக்குறாங்க, ஒரு என்ன பண்றாங்க, 4 பேர் சேர்ந்து ஒரு கட்டையை போட்டு அதுல திராட்சை கொலையை நடுவில் கட்டி தொங்க விட்டு வராங்க. அப்ப எவ்வளவு பெரிய கொலைங்க இருக்காங்க திராட்சை கொலை. அல்லேலூயா. 2 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஒவ்வொன்றுத்தையும் தூக்கிட்டு வராங்கன்னா எவ்வளவு பெரிய கனி மரங்கள் இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு வர்றாங்க. கூடவே அவங்க ஒண்ணு பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்கன்னா, அங்க இருக்கிற மனுஷர்களையும் பாக்குறாங்க. யாரை பாக்குறாங்க? மனுஷர்களையும் பாக்குறாங்க. அங்க இருக்கிற மனுஷர்கள யாருங்க? யாருடைய சந்ததி? ஏனக்கூடிய சந்ததி. யாருடைய சந்ததி? ராட்சத சந்ததி. அங்க இருக்கிறது யாரு? ராட்சதர்கள்னா என்ன? கிணறு. நீங்க நார்மலா தோன்ற கிணறு என்னது? கிணறு சொல்லுவீங்க. அதே விவசாயத்துக்கு பெருசா தோணுங்கன்னா அது கிணறு பேர் என்ன சொல்லுவீங்க? ராட்சச கிணறு. மனுஷனா இருக்கிற வரைக்கும் மனுஷன் சொல்லுவீங்க. அதே மனுஷன் 6 அடி இருக்க வேண்டிய மனுஷன் 10 அடி இருந்தாங்கன்னா அவனை என்ன சொல்லுவீங்க? ராட்சசன் மாதிரி. ராட்சசன் யாரும் பாத்துக்கிறோமா? இல்ல. கொஞ்சம் உருவத்துல விகாரமா ஐட்டம் வெயிட்டுமா பயங்கரமா இருந்தா அவங்க என்ன சொல்லுவோம்? நம்ம ராட்சதர்கள். நல்லா ஏறக்கூடிய புத்திரர்கள் இல்லையா? இதெல்லாம் பார்த்து பயந்து இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து மோசக்கிட்ட என்ன பண்றாங்க? இப்போ பார்த்ததெல்லாம் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் வாக்களிச்சிருக்கிறாரு. நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் வாக்களிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமாவா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். சொன்னதை நிறைவேற்றுகிறவர். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆணி வேர் மாதிரி பதிஞ்சாதான் அற்புதம் அதிசயத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. ஏன் அந்த ஜனங்களை காண்பிச்சு நம்ம கிட்ட பேசுறாரு? நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. அன்பு, இவ்வளவு தூரம் கர்த்தர் வாக்குரைத்து செங்கடலை பிளந்து வானத்தின் தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை கொடுத்து காடைகளை கொடுத்து அழைச்சிக்கிட்டு வரவரு. அன்பு தேவ பிள்ளைகளை பிரைஸ் சொல்லார்.
கானான சுதந்திர வேண்டிய ஜனங்க போயிட்டு எல்லாத்தையும் 12 கோத்திர பிதாக்களை பார்த்துட்டு வந்து 10 பேர் செய்தி அறிவித்தார்கள். எத்தனை பேரு? 10 பேர் செய்தி அறிவிச்சாங்க. அதுல 2 பேர் மட்டும் தான் நற்செய்தி அறிவித்தார்கள். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க நற்செய்தி அறிவிக்கிறவங்களா, துர்ச்செய்தி அறிவிக்கிறவங்களா? வெரி குட். நற்செய்தி அறிவிக்கிறவர்கள். நற்செய்தி அறிவிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 80 வயசு ஆனாலும் 90 வயசு ஆனாலும் வயசு ஒரு பொருட்டே அல்ல. உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை சுதந்திரிக்க அந்த காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்தவர். இந்த பூமியில உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கர்த்தர் வாக்குரைத்த வாக்குகளை நிறைவேற்றிய முடிப்பார். நீங்க அதை சுதந்திரித்துக் கொள்வீங்க இந்த பூமியிலே. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிற நன்மையை நான் இந்த பூமியிலே பெற்று அனுபவிக்காம பரலோகத்துல போயிட்டு எப்படிங்க பெற்று அனுபவிக்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. போய் ஆண்டவரை கேட்கிறாரு, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமேப்பா. என்ன கேட்கிறாரு? நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தானே உங்க கிட்ட வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீர் என்ன தருவி கேட்டாரா இல்லையா பேரு? அவரு போல்டா கேட்டாரு, எங்களுக்கு என்னப்பா தர போறீங்கன்னு கேட்கிறாரு. ஏசு பண்ண சொன்னாரு, பரலோகத்துல உங்களுக்கு நிறைய பொண்ணு வெள்ளி பொக்கிஷெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? பூமியில நீ என் நிமித்தம் எதை எல்லாம் இழந்தாயோ அவை எல்லாம் 100 ரத்தனையா இந்த பூமியிலும் பரலோகத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பூமியில அவருடைய நாமத்தின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம், கர்த்தரை நம்பி இருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நீங்க என்னெல்லாம் கர்த்தருக்காக இழந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் நிமித்தம் இழந்திருக்கிறீங்களோ அத்தனை இந்த பூமியிலேயே மறுபடியும் உங்களுக்கு 100 ரத்தனையா கொடுப்பார், பரலோகத்தையும் கொடுப்பார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மீண்டுமா அல்லேலூயா. இப்போ கானானுக்கு போன இந்த 12 பேரும் வந்து 10 பேர் துர்ச்செய்தி அறிவிக்கிறான், 2 பேர் என்ன பண்றாங்க? நற்செய்தி அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிச்சாங்க தெரியுமா? 10 பேரும் ஐயோ நம்ம ஆதாமா செத்தையா. சில பேரு குடும்பத்துல பாருங்க, அந்த வாயை திறந்தாங்கனால குடும்பமே வீணாப்படும். எப்படி ஆயிரும்? ஆமா, அவ்வளவுதான் இந்த குடும்பம், இந்த குடும்பம் அவ்வளவுதான், அவ்வளவுதான். இவங்க அவ்வளவுதான், அந்த குடும்பம் ஒண்ணுதான் போடும். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன கொடுத்தாரு, கொடுத்ததை வச்சு ஜாப் பண்ணி உங்க குடும்பத்தை நடத்த கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. 2 மீன் 5 அப்பா 5000 பேருக்கு கொடுக்க இயேசுவால முடியும்னா உன் எண்ணெய் சட்டி மாச்சட்டிகளை நிரம்பி வழிய ஒரு எண்ணெய் சட்டி மாச்சட்டி நிரம்பி வழிய செய்த கர்த்தர் உன்னுடைய கூடாரங்களிலும் அதுபட்ட ஆசீர்வாதம் கொடுக்க வல்லவர். சாரி பார்த்து எண்ணெய் சட்டி மாச்சட்டி நிரம்பி வழிச்சதா இல்லையா? அப்ப உங்களுடைய எண்ணெய் சட்டி மாச்சட்டிகள் நிரம்பி வழியும். அல்லேலூயா. ஆமென். ஒரு மீனுடைய வாயில வெள்ளி பணத்தை கொண்டு வந்து வரி கட்ட வைக்க கர்த்தரால முடியும்னா உனக்கு என்னென்ன எங்கெங்க கட்டணும், என்னென்ன கடனை அடைக்கணும், என்னென்னலாம் செய்யணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சூரிய செடியில படுத்து கொண்டிருந்த எலியாவை தேவன் தூதனை கொண்டு போஷிக்கிறாரு இல்லையா? அங்கிருந்து அவன் போயிட்டு கெபிக்குள்ள இருந்தவனை கர்த்தர் சுழல் காற்றிலையும் மெல்லிய சத்தத்துல பேச அவனை வெளியில அழைத்து அவனை கொடுத்த திட்டங்களை சித்தங்களை தேவன் நிறைவேற்றி முடிக்கிறார். காதுகளை கொண்டும் தூதர்களை கொண்டும் அவனை போஷித்து அல்லேலூயா 40 நாள் அவனை நடக்க வச்சு கெபிக்குள்ள உள்ள படுத்துட்டு இருக்கிறவனை கர்த்தர் அவனை வெளியில கொண்டு வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வைக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ எந்த நிலையில் இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நீ பயந்து போய் படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, கலங்கி படுத்திருந்தாலும் சரி, உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு வச்சுக்கிறாரோ அதை செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அந்த இந்த 10 பேருக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இல்லைங்க. இவ்வளவு அற்புதம் அதிசயங்களை வேதத்துல பார்த்து எப்படிப்பட்ட அற்புத அதிசயங்கள் எல்லாம் 10 வாதைகள் எகிப்துல வந்தது. ஒரு வாதை கூட தேவ ஜனங்கள் இருந்த இஸ்ரவேல்கள் இருந்த அந்த கோசம் நாட்டுக்குள்ள வரலங்க. 10 வாதைகள். எத்தனை வாதைகள்? 10. சாதாரண வாதைகள் இல்ல, 10 நெருப்பு மழை இல்ல, கல்மழை. நல்லா யோசிச்சு பாருங்க. வெட்டிக்கலிங்க, பேன், வண்டு, தவக்கல, பயங்கரமான வாதை, ரத்தமா மாறினது நதி, பயங்கரமான 10 வாதைங்க. பூமி எங்கும் இருள் காரிருள் சூழ்ந்தது. 2 பட்சம் 3 நாள் ஒருத்தர முகத்தை கூட பார்க்க முடியல, செத்து மட்டிஞ்சாங்க எகிப்துல. ஆனா ஒரு வாதை கூட அல்லேலூயா தேவ ஜனங்கள் வாழ்ந்த அந்த கோசேன் தேசத்துல, கோசேன் நாட்டுல வரவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவ்வளவு மகிமையா
அவ்வளவு அதிசயமா, அவ்வளவு அற்புதமா தன் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் வெளிப்பட்டார். தன் வல்லமையை, தன்னுடைய கிரியைகளை, தன்னுடைய செயல்களை வெளிப்படுத்தினார். இதெல்லாம் பார்த்த ஜனங்க தான். அல்லேலூயா. ஜனங்க எதிரி அவிசுவாசப்பட்டு போயிருந்தா பரவாயில்ல, அவனுடைய தலைவர்கள், ஊழியக்காரனுக்கு இருக்கிற உடன் மூப்பர்கள், உடன் ஊழியக்காரர்கள், அவங்க எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனை போல இருக்கணும்ல. அவங்களே அதை நம்பல. 12 பேரை நம்பல, கோத்திர பிதாக்கள் நம்பல. அல்லேலூயா. ஆனா 2 பேர் மாத்திரம் சொல்றாங்க, எப்பா அப்படிலாம் சபையை கள்ளங்கடிக்காதீங்க, என்ன பண்ணாதீங்க, சபையை கள்ளங்கடிக்காதீங்க, பயமுறுத்தாதீங்க. அவன் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. என் இயேசு பெரியவர் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் இயேசு என் வாழ்க்கைக்கு போதுமானவர் சொல்றவங்க மாத்திரம். அந்த பிள்ளைகளை அங்க தெளிவா அழகா சொல்றாங்க 2 பேரும். ஆமென். இந்த 10 பேரும் சொன்ன வார்த்தையில ஜனங்க கலங்கி போச்சு, பயந்து போயிட்டாங்க. நான் நண்புதவ பிள்ளைகளை என்ன பண்ணிட்டாங்க? பயத்துல மரண பயம் வந்துருச்சு. ஐயோ எவ்வளவு தூரம் வந்துட்டோமே, கானான் தேசத்துல இறங்குற நேரத்துல இப்படி வந்து சொல்லிட்டாங்களே, ஏனோக்கின் புத்திரர்கள் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க, நாங்க என்ன பண்ண போறோம், இந்த மலையிலே இருந்து நாங்க அப்படியே சாகணுமான்னு சொல்லி பயத்துல போய் என்ன பண்றாங்க? கானானுக்குள்ள ஓடு வருவாங்க, இறங்க பாக்குறாங்க. மோசே சொல்றாரு, அழுது சொல்றாரு, கர்த்தரி சொல்றாரு, வேணாப்பா உள்ள போகாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை வரட்டும், கர்த்தருடைய அனுமதி வரட்டும், கர்த்தரை நம்மள அதுக்குள்ள நடத்துவார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பேர் எகிப்துக்கு திரும்புறாங்க. நாங்க எகிப்துக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்திட்டு போயிடுறோம். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது? நாங்க கானானுக்குள்ள இறங்குறோம். ஆனா 2 பேர் மாதிரி என்ன பண்றாங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்றாங்க, தங்கள் சட்டைகளை கிழித்துக் கொண்டு, தங்கள் அங்கிகளை கிழித்துக் கொண்டு கர்த்தரை அழுது சொல்றாங்க, அவர்கள் கிட்ட நாங்க ஒன்ன பார்த்தோம். அல்லேலூயா. இந்த 10 பேர் பார்த்தது அவனுடைய உயரம், அவனுடைய பெல்லம், அவனுடைய பராக்கிரமம், அவங்க உருவத்தை பார்த்தாங்க. நாங்க அவங்க கிட்ட ஒன்ன பார்த்தோம், அவங்களோட இருந்த ஒரு நிழல் விலகி போனதை பார்த்தோம். கரங்க தனி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த ராட்சதர்களோடு இருந்த நிழல் அவர்களை விட்டு விலகி போனது. நாங்க அதை பார்த்தோம். இன்னைக்கு பார்வையை மாத்துங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் வாழ்க்கையில நன்மையை செய்யணும்னா உங்க பார்வையை மாத்துங்க, உங்க வார்த்தையை மாத்துங்க. இன்னும் பழைய பஞ்சாயத்தையே மாட்டிக்கிட்டு இருக்காரு, அப்படியே பேசிக்கிட்டே இருக்காது. எத்தனை முறை சொன்னாலும் அவ்வளவுதான் பாஸ்டர், நான் பிழைக்க மாட்டேன் பாஸ்டர், நீ சொன்னீங்கன்னா அப்படிதான் போவேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இறங்கி, கர்த்தர் எனக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு ஜீவனானவர், அவருடைய வார்த்தை எனக்கு பலனை ஜீவனை கொடுக்க சொல்லி நல்ல வார்த்தை எவ்வளவு இருக்குது? ஆயிரக்கணக்கான வார்த்தை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள், வேதம் உள்ள அலங்கரிக்கப்பட்டு இருக்குது. அந்த வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்து. அல்லேலூயா. ஏய்யா சொன்ன மாதிரி சும்மா சொல்லாதீங்க, போதுங்க ஜீவன் எடுத்துக்கோப்பா. அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் செய்யணும் வச்சிருக்கிற பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய காரியங்கள் இருக்கியா? இந்த உலகத்திலே பராக்கிரமான காரியங்களை செய்யலனா கூட உன் பிள்ளைகளுக்கும், உன் மனைவிக்கு அல்லது உன் கணவனுக்கும், உன் பிள்ளைகளுக்கும் உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு ஆதரவை உண்டாக்கணும்னு உன்னை வச்சிருக்கிறாரு. நீ அதை எப்ப பாரு அவிசுவாசமான வார்த்தை, அவநம்பிக்கையான வார்த்தை, உன் கண்ணில் பாக்குறதெல்லாம் நம்பி நம்பி உன் வார்த்தையை விட்டு விட்டு கர்த்தரை அவமாக்காத. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நம்பு. பிரைஸ் தி லார்ட். மரித்து 4 நாள் ஆகி நாருமே என்று சொன்ன ஒரு லாசருவை கல்லறையிலிருந்து கர்த்தர் உயிரோடு கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும்னா, உயிரோடு இருக்கிற நம்மையும் கர்த்தர் பூர்ண ஆயுசுடனே நடத்த முடியுமா? முடியாதா? முடியுன்றவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவன் கூட இருந்த சகோதரி சொல்ற, ஐயோ ஆண்டவரே 4 நாள் ஆச்சையா, கல்லறையில வச்சு 4 நாள் ஆச்சு, அது நாற்றம் எடுத்து போகுமே, இப்ப போய் கல் எடுத்து போட்டு சொல்றீங்க, லேட்டா வந்துட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே சொல்றா, நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, நாங்க கூப்பிட உடனே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவன் வியாதியில இருக்கும்போதே வந்திருக்கலாம்ல. இதெல்லாம் சொல்லாம சொல்றா, 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, நாங்க சொல்லி உங்ககிட்ட ஆள் அனுப்பி 4 நாள் ஆச்சு, இப்ப வந்திருக்கிறீங்க 4 நாள் கழிச்சு. நாருமே ஆண்டவரே சகோதரி சொல்றா. ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. விசுவாசம்னா உனக்கு ஆணிவேரா இருக்கணும். விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அன்பு மகன் நல்ல அன்புரதர் அறிக்கையிட்டாப்ல, கர்த்தர் என்னை நடத்துவார். அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க தேவ ஜனங்க. கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது உங்க சரீரத்துல ஒரு பலன், ஆரோக்கியம், சுகம் உண்டே இருக்குங்க.
கர்த்தர் என்ன சொல்றாரு எசேக்கியேல்ல, எங்க செத்து மக்கி அங்கேயும் இங்கேயுமா எலும்புகள் உலர்ந்து போய் கிடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்குது எலும்புங்க? உலர்ந்துனா என்னது? அப்படியே உதிரி போய் இருக்குதுங்க. விழா எலும்புகள் இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, கால் எலும்பு இங்க ஒண்ணு, தலை எலும்பு அங்க, இப்படி எல்லா எலும்புகளும் அப்படியே உலர்ந்து போய் இருக்குதான். கர்த்தர் சொல்றாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறாரு. நம்ம கிட்ட வந்து கேட்டிருந்தாருன்னா சொல்லிப்போம், ஐயோ சாமி என்ன ஆளு ஒரு சாமி, எனக்கு தெரியாதுப்பா சொல்லியிருப்போம்ல. அவரு அதான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லல, அது உமக்கே தெரியும் ஆண்டவரேன்னு ஆண்டவர் மேலே போட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது உயிரடையும்படி தீர்க்க தரிசனம் அதற்கு நேராக ஒரு கரலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கியா? நீ என்ன துதிக்கிற ஒரு பிள்ளை, என்னை ஆராதித்துட்டு இருக்கிற ஒரு பிள்ளை, என் வார்த்தையை எப்பொழுதும் இருதயத்தில் நாவில் அசைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளை, என்னுடைய வேதத்தின் நல்ல சத்திய வாக்குத்தத்தங்களை எடுத்து, நல்ல வார்த்தைகள் எடுத்து உபயோகப்படுத்து சொல்ற எசேக்கியேல் கிட்ட. நீ அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. அல்லேலூயா. எசேக்கியேல் என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. எலும்புகள் உருவாகட்டும். என்னவா? எலும்புகள். ஏன்னா எலும்புகள்லாம் சதறி போயிருக்குது. சதை இல்ல, நரம்பு இல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க, தசைகள் இல்ல, உள்ளின் திரியங்கள் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாம் உலர்ந்து போயிருக்குது. எலும்பு மட்டும்தான், அது அங்க இங்கே இருக்கு. எலும்புகள் உருவாகட்டும்னதான் அங்க இங்க இருந்த எலும்பு அந்த பாலை உள்ள பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகளா இருக்குது. அவன் எலும்பு கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு அவனுடைய சரீரத்துல கரெக்டா வந்து எலும்புகள் ஜாயிண்ட் ஆகுது. கரலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படியே நேரம் வந்து அப்படியே எலும்புகள் உருவாகிறது, தசைகள் உருவாகட்டும், தசைகள் உருவாகிறது, நரம்புகள் உருவாகட்டும், நரம்புகள் உருவாகிறது. கரலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லிட்டு சொல்றாரு, இவர்கள் இஸ்ரவேலர்களே. இவங்க யார் தெரியுமா? என்ன நம்பாத அவிசுவாசப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களா இவங்க. பிரைஸ் அல்லாஹ். அப்போ தேவ ஜனம் ஏங்க நம்மளை விசேஷப்படுத்தி ஆண்டவர் காண்பிக்கிறாரு? கர்த்தரை நம்பி வந்திருக்கிறதுனால, அவர் என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லி முடிவு பெற்று அவரையே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தாங்க நம்மளை தேவ ஜனங்க ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவருடைய துதியை சொல்ல முடியாது. அவரை நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் தான் அவருடைய துதியை பாட முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் சொல்லும், இந்த கூட்டம் காசு வாங்கி சோதனை பண்ணதுன்னு சொல்லி அல்லேலூயா கூட்டத்துல சேர்ந்துச்சு உலகம் சொல்லும், தப்பா சொல்லும். நமக்கு தானே தெரியும் எப்படி இந்த கூட்டத்துக்குள்ள ஆவியானவர் கொண்டு வந்தார். நமக்கு தான் தெரியும். நம்ம பாடு, நம்ம நெருக்கம், நம்ம வியாதி, நம்ம தலைகீனம், நம்முடைய கடன் சுமைங்க எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் மறைத்து போக வேண்டிய இருந்த நிலைமையில கர்த்தர் ஜீவனை கொடுத்து கொண்டு வந்தது. அவன் ஐக்கியத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தரை சோதனை பண்ணுங்க. அவருக்கு சாட்சியா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அடிக்கடி சொல்ல, மறிச்சிருந்தா புல்லு முளைச்சிருக்கையா, கர்த்தருடைய கிருபை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அன்புள்ள பிள்ளைகளை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி சபையை கலங்கடிச்சது. 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி என்ன ஆயிடுச்சு? சபையை கலங்கடிச்சிருச்சுங்க. பயந்து அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடுறான், எகிப்துக்கு திரும்பி போகணுன்றான், தலைவனை ஏற்படுத்துறான், என்னென்னவோ நடக்குது. மோசே அழுது புலம்புறாரு, ஒன்னும் வேலை நடக்கல, முடிஞ்சு சாசனமா உளுந்து கிடக்குறாரு, வேலை நடக்கல. யோசுவா காலேபும் எழுப்பினார்கள் ஆவியில. அல்லேலூயா. அவர்களை காத்து கொண்டிருந்த ஒரு நிழலை நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. கர்த்தர் அவர்களை நம் கரங்களில் ஒப்பு கொடுப்பார். தேவனால் இது முடியும். கூடையா, தேவனால கூடையா, நான் வெளியே போகிறத பார்த்தையான்னு சொல்லி தைரியமாக சொல்ல 2 புருஷர்களால முடிந்தது. நடந்தது என்ன தெரியுமா? அல்லேலூயா. இப்படி போறணும்னு செத்தான். கர்த்தருடைய வார்த்தை வருவாம அந்த பக்கம் இறங்கணும்னு செத்தான். பாளையத்துல கர்த்தருடைய 2 பேருடைய வார்த்தையை கேட்டு நின்னவன் எல்லாம் பிழைச்சான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீ விசுவாசத்துல கர்த்தருக்குள்ள ஆடி வர நல்லா நின்னா, ஸ்திரமா நின்னா கர்த்தர் உன்னை வாழ வேண்டாம். உன் வாயில இருந்த ஒரு வார்த்தையும் பார்த்துக்கோ. உன் வார்த்தை உன் குடும்பத்தை கலங்கடிக்குதா? உன் வார்த்தை உன் சபையை கலங்கடிக்குதா? அல்லேலூயா. அன்புள்ள பிள்ளைகள், உன்னுடைய வார்த்தையில தான் உங்க ஆயுசு, உன் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு. பிரைஸ்ல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. மரணமும் ஜீவனும் எதுல இருக்குங்க? நாவின் அதிகாரத்துல. உன் நாக்கை ஒழுங்கா பயன்படுத்தினா ஜீவன், அது ஒழுங்கா பயன்படுத்தல உன் நாக்கனா அது மரணத்துக்கு நேரம் கொண்டு போயிடும். அப்போ உங்க வார்த்தைகள் சரியா இருக்கணும். இந்த வருஷம் எப்படி இருக்கணும்?
சரியா இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு ஆமென் ஹல்லேலூயா. என் செயல்களை உன் ஜனங்க பாப்பாங்கன்னு சொல்றாரு ஹல்லேலூயா. பூமியில எந்த ஜாதியில செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் முன்னாடி செய்வேன்னு சொல்றாரு. அவர் செய்யறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாரு. அற்புதத்தை அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் விசுவாசத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நம்பி அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்புள்ள பிள்ளைகளே, அந்த 12 பேர்ல 2 பேர் காலேப் யோசுவா தவிர ஹல்லேலூயா வேற யாரும் 20 வயசுக்கு மேல இருக்கிற அந்த கூட்டத்துல 6 லட்சம் புருஷர்கள். எவ்வளவு பேரு? ஆமா, 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் வெளியில வந்தாங்க. அவங்க கூட சகோதரிகள் எவ்வளவு பேர் தெரியாது, அவங்க கூட பிள்ளைங்க எவ்வளவு பேர் தெரியாது. அன்பு தம்பி பிள்ளைகளை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20-30 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க போல. அதுல 19 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும் இந்த 2 பேர் காலேப் யோசுவாவும் இவங்க தலைமையில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை வயசுல உள்ள போறாரு காலேப்? 80 வயசு. ஹல்லேலூயா. 40 வயசுல பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சவரு கீழ்ப்படியாத இந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து 80 வயசுக்குள்ள உள்ள போறாரு. நான் உங்களுக்கு தெளிவா ஒரு ரகசியத்தை சொல்றேன். உங்க குடும்பத்துல கூட சத்தியத்துக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாம யாருன்னா இருப்பாங்கன்னா உங்களுக்கு 40 நாள்ல வர வேண்டிய ஆசீர்வாதம் 4 வருஷம் இல்ல 40 வருஷம் தள்ளி போறது யாருக்கிட்டனா உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் கர்த்தருக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவிசுவாசம் பண்றவங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. எலியா சொன்ன வாசை ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அப்ப இன்றைக்கு நம்ம குடும்பங்கள்ல நம்ம தாங்க விசுவாசத்தை வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம கணவனுக்கு, மனைவிக்கு, குடும்பத்துல இருக்கக்கூடிய விசுவாசத்தை நம்ம தான் வளர்க்கணும். விசுவாசத்துல வாழ்ந்து காண்பிக்கணும். அவங்களே விசுவாசம் உள்ள நல்ல வாழ்க்கையில அவங்களை ஆதாயப்படுத்தணும். ஆத்துமாக்களை அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகளை அவர்களுக்கு அறிவிக்கணும். ஒவ்வொரு சாட்சியும் கர்த்தருக்கு முன்பாக சொல்லணும் குடும்பங்கள்ல. அல்லேலூயா. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது? துர்க்கிரியைகளை பேசக்கூடாது. ஆமா, எவ்வளவு வச்சம் பண்ணி பார்த்தா அது உருப்படாது, அது தேராது, இந்த குடும்பம் அவ்வளவுதான் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இன்னையில இருந்து கொஞ்சம் உங்க தாட்டு, உங்க எண்ணம், உங்க தரிசனம் எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்துங்க. பிரைஸ் சொல்ல அந்த காலேப் யோசுவாவை பார்த்ததை நல்ல விஷன் பாருங்க. ஹல்லேலூயா. அவங்களே காத்திருந்த நிழல் விலகி போச்சு. ஈஸியா கர்த்தர் அவங்கள வகையில ஒப்பு கொடுப்பாரியா. தேவனால கூடாத காரியம் என்னையா? ஹல்லேலூயா. நம்ம அவங்க இடுப்பளவு இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போதுமானவர். எவ்வளவு பெரிய பிரச்சனைனா இருக்கட்டுங்க, அது பூதாகாரமா மலை மாதிரி கூட உங்களுக்கு முன்னாடி நிக்கட்டும். ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு முன்னாடி அதை ஏமாத்தினான். செருபாபேலுக்கு முன்னாடி அது ஏமாத்திரும், நொறுங்கி போகும். துதிக்கிற உனக்கு முன்பாக, ஜெபிக்கிற உனக்கு முன்பாக மலை போல பிரச்சனை இருந்தாலும் அது தவிடுபடி ஆயிரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் அன்பு தேவ பிள்ளைகளே இங்கே கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்ப நமக்கு விசுவாசத்தினால எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றியப்பட்டு விழுந்தது. எத்தனை நாள்? அப்போ இந்த வருஷம் அல்லேலூயா தொடர்ந்து நீங்க ஜெப ஐக்கியத்துல பங்கு கொண்டு ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. உங்க தடைகள் எல்லாம் உடைக்க போகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாங்க ஒருமனப்பட்டு மனுஷால பார்த்து உலகத்தை பார்த்து அல்ல, கர்த்தரை பார்த்து நாங்க ஜெபிக்க போறோம். கர்த்தரைகள் தடைகளை உடைக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை உங்க குடும்பங்களில நல்லா என்ன பண்ணுங்க? கர்த்தரை ஆராதிச்சு நல்லா துதிங்க. குடும்பத்துல வீட்டு ஜெபம் வைங்க. எங்க ஒரு வேலைக்கு போறோம் 8 மணி நேரம், முதலாளிக்கு முன்னாடி என்ன பண்றோம்? உண்மையா வேலை செய்யறோம். உடம்பு முடியல, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, முடியல. உண்மையிலேயே இந்த இடுப்பும் கழுத்து தான் நிறைய பேருக்கு வலிக்கும். நிக்க முடியல. கொஞ்ச நேரம் உட்காரலாமான்னு நினைச்சா சூப்பர்வைசருக்கு தொல்லை தாங்கல, உட்காரவும் விடமான்றாங்க. அவ்வளோ சூழ்நிலையிலையும் முதலாளிக்கு உண்மையா அவ்வளவு பலகீனத்தோடு கஷ்டப்பட்டு பாடுபட்டு வரும். வீட்டுக்கு வந்தா சும்மா வர்றாங்கல்ல, பிள்ளைங்க துணியை துவைக்கணும், வீட்டுக்கார துணியை துவைக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமையல் பண்ணணும், டிஃபன் பண்ணணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவ வேலைக்கு அனுப்பணும், எவ்வளவு வேலை சகோதரிகளுக்கு. இவெல்லாத்தையும் நம்ம உண்மையை ஒத்துமா உற்சாகமா செய்யறோமே, அவ்வளவு பலவீனத்து மத்தியில் தானே செய்யறோம். நல்லா இருந்தா செய்யறோம். கூடவே கொஞ்சம் அந்த பலகீனத்தோட கர்த்தரை துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் 1 மணி நேரத்தை கர்த்தர் கொடுத்து பாரு. இந்த வாழ்க்கை கர்த்தர் சொன்ன உன்னுடைய நிலைமைகள் எல்லாம் மாறும். மாறுமா மாறாதா? அல்லேலூயா. மாறுமே, எல்லாம் மாறுமே. அல்லேலூயா. மாறுமே,
எல்லாம் மாறும், எல்லாமே மாறிடும். உன் சூழ்நிலைகள் மாறும், உன் வியாதி பலவீனங்கள் மாறும், உன் கடன் பிரச்சனைகள் மாறும், உன் தரித்திரம் மாறும். அல்லேலூயா. எறும்பு கிட்ட போய் கத்துக்கோ சொல்றாரு. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா என்ன பண்ணி சேகரிச்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு நல்லா ஜெபம் பண்ணு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கொண்டு வந்த செய்தி இன்னும் உள்ளவே போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலோட்டமாவே திறக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில சொல்லி கர்த்தருக்குள்ள உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, இங்க வேதம் சொல்லுகிறது, மோசே இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. யாத்திராகமம் 15ல 1ல இருந்து வாசிங்க. யாத்திராகமம் 15 அதிகாரம் 2 வசனங்களையும் காண்பிச்சு கொடுத்துடலாம். மோசேவும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை பாடுவே, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், தள்ளினார். கர்த்தர் என் ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலில் உறைந்து போயிற்று. இவ்வளவு அற்புதத்தை பார்த்த ஜனங்க தான் அப்பப்போ அவிசுவாசப்பட்டு அப்பப்போ பயந்து ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. அது போல நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய அற்புதத்தை எவ்வளவோ பார்த்துட்டு வரோம், அதிசயத்தை எவ்வளவு பார்த்துட்டு வரோம். நம்ம சொந்த வாழ்க்கையில வேதத்துல இருக்கிற அற்புதம் அதிசயங்களை விட பெரிய பெரிய அற்புத அதிசயம் நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இவ்வளவு சகோதரி சொன்னாங்க, ஒண்ணு இல்லாத நிலைமையில என்னுடைய மகளை அவளுடைய கல்யாணத்தை கர்த்தர் முன்னிருந்து நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு சாட்சிகள் நம்ம சபையில இருக்கிறீங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தரால எல்லாம் முடியும். அவர் நம்பிட்டோம்னா, நீங்க தான் ஆண்டவரை, உங்களை விட்டு எனக்கு வேற வழி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவர் இறுக பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை விட்டால் யார் உண்டு? இல்ல, அவரை விட்டால் நமக்கு இந்த உலகத்துல யாருங்க இருக்கிறா? இம்மையிலும் மறுமையிலும் அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலாம். ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. என்னவா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்து சீக்கிரமா வேகமா வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாதே, கலங்காதே. போதும். அல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனை வந்தாலே, ஒரு போராட்டம் வாழ்க்கையில வந்தாலே முதல்ல நமக்குள்ள வர்றது பயம், கலக்கம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதம்மா, நீ கலங்காதம்மா. அல்லேலூயா. மத்தேயு 6ல சொல்றாரு, ஆமென், உணவுக்காகவும் உடையக்காகவும் நீ கவலைப்படுறது என்ன? ஆமென். காட்டு புஷ்பங்களை பார் எப்படி உடுத்துது, காகங்களை பார், அவைகளையும் நான் தான் போஷிக்கிறேன். அல்லேலூயா. அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். நான் உங்களை கைவிட்டுருவேனா? உங்களை போஷிக்காம விட்டுருவேனா? உங்களுக்கு உடுத்தாம விட்டுருவேனா? அல்லேலூயா. அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் நம்ம வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களுக்கு எப்போ என்ன தேவை என்பதை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. ஆமா, ஃபர்ஸ்ட் அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது எல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார், தாராளமா கொடுப்பார். கிள்ளி கொடுக்கிற ஆண்டவர் ஆராதிக்கல, அள்ளி மடியில சரித்து விடுமளவுக்கு கொடுக்கிறவரை ஆராதித்துள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவே ஆமென். யுத்தங்களை பண்ணுகிறவர் கர்த்தர். இன்னும் கூட ஒரு வசனம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் புத்தகம் 5:20. அங்க சிசரா யுத்தம் பண்ண போகிறான். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து யாரோட? சிசேராவோட யுத்தம் பண்ணின. பாருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணா எப்படி இருக்கும்னா, என்ன வந்து யுத்தம் பண்ணதா? நட்சத்திரங்கள், நதி, அலை, கடல்,
சமுத்திரம். அல்லேலூயா. எப்படி யுத்தம் பண்றாரு பாருங்க. நெருப்பு மழை, கல் மழை. அவர் யுத்தம் பண்ணா பயங்கரமா இருக்கும். அப்போ நீங்க சும்மா இருப்பா, நீ சோதனை பண்ணு, ஆண்டவர்கிட்ட முறையிடு, அப்பா நீங்க பார்த்துக்க சொல்லு. அவர் யுத்தம் பண்ணா அது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. உன்னை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நம்புங்க அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சி போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பாராம். ஏசாயா 34:4-5 சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, எதுக்கு ஆதரவாயிருப்பாராம்? உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழுப்பினாலும் கர்த்தர் அதுக்கு ஆதரவா இருப்பாராம். பூமியிலே சரி, செவியில இருதயத்திலும் நிர்தேசனப்பட்ட இஸ்ரவேலாகிய நமக்கு விரோதமாய் என்ன கூட்டம் எழுப்பினாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஆதரவா இருப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன ஆவின் போராட்டம் நமக்கு விரோதமா எழுப்பினாலும் சரி, கர்த்தர் எப்படி அந்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருப்பாரோ அதே போல கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுது, யோசுவா 24:12 கூட, எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லுகளிலாம் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்காக குளவிகளை அனுப்பினேன். உங்களுக்கு முன்பாக எதை அனுப்பினேன்? ஆமா, யோசுவா 24:12 சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்க பட்டணத்துல நீங்க உங்க திறமையில ஜெயிக்கலப்பா. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் செய்வார். ஆனா செய்யறது யாரு? எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, சரி, செய்யறது யாரு? அப்ப மகிமைப்படுத்த வேண்டிய மகிமைப்படுத்தணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. அவரை துதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அவரை நம்பி விசுவாசித்து கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஆமென், நமக்காக காரியங்களை நடத்துறது யாருன்னு பார்த்தா அவர்தான். அப்ப யாரை மகிமைப்படுத்தணும்? அல்லேலூயா. அங்க யாரை சொல்லணும்? ஐயா தைரியமா சொல்லுங்களேன், முடிக்க போறோம், அதுக்குதான் கேட்கிறேன். தைரியமா சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம் கொஞ்சம். யோசுவா 24:12. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லுகளாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை, கொட்டும் குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன் நின்று துரத்தி விட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு எதிராக எப்படிப்பட்ட ஆயுதங்கள் எழுப்பினாலும் சரி, கர்த்தர் அவன் குளவிகளை அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்காக பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம பயந்து கலங்கி நட்டிக்கு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலர்கள் ஆமென் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரமேறி சொன்னதை பயந்து, ஓ ஆண்டவர் இறந்துட்டாருப்பா, இனி வரமாட்டார், பயந்து வீட்டை பூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க. பூட்டின வீட்டுக்குள்ள இயேசு உயிரோடு எழுந்த என் ஆண்டவர் வந்து சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துல தெய்வீக சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. குழந்தைகளை அனுப்பி என்ன பண்ணாராம்? தேவ ஜனங்களை மீட்டெடுத்து ஒரு ஜெயத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா. கர்த்தர் செய்யறதெல்லாம் நம்ம மூளை அறிவுக்கெல்லாம் எட்டாதுங்க. இந்த குழந்தைங்க போய் அவங்களை கொட்டி அவங்களை துரத்தி விட்டதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு தெரியாது. இவங்க என்னமோ போயிட்டு சண்டை போட்டு யுத்தத்துல ஜெயிச்ச மாதிரி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேலையை கர்த்தர் இவங்களுக்கு முன்னாடி குழந்தைகளை அனுப்பி அங்க வேலையை முடிச்சிட்டேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கிடுவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க என்னென்ன பிரச்சனைகளோட வந்திருக்கீங்களோ, சூழ்நிலையோட வந்திருக்கீங்களோ, கண்ணீரோட வேதனையோட நெருக்கத்தோட வந்திருக்கிறீங்களோ, உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நீங்க போறதுக்கு முன்னாடியே உங்க பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் பிரயாசப்பட ஆரம்பிச்சுட்டாரு. அவர் செயலை நடத்த ஆரம்பிச்சுட்டாரு. அதான் இந்த வருஷம் வாக்குத்தத்தம். உனக்காக அவருடைய கிரியை ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. உன்னை வாழ வைக்கணும், உன்னை நிலைவரமா நிறுத்தணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை உயர்த்தணும், உன்னை விருத்தி அடைய செய்யணும். கர்த்தர் உனக்கு இந்த பூமியிலும் மறுமையிலும் இம்மையிலும் நூறத்தின பலனை ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு அவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு அரசை தடுத்து நிறுத்த ஒருவராலும் கூடாது. அவர் உனக்காக யுத்தங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாரு. நீங்க விசுவாசித்து கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக கர்த்தர் எல்லா வேலையும் அவர் செய்ய ஆரம்பிச்சுட்டார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். நேரமானதுனால அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென் பிரைஸ் சொல்லார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டிலேயே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்களா ஐயா? புதிய ஏற்பாட்டுல அவன் ஒரே ஒரு 2 வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது கர்த்தர் தண்ணீரின் மேல் நடந்தார். எது மேல நடந்தாரு? ஏன் நடந்தாரு?
சொல்லுங்களேன். இரவெல்லாம் தண்டு வலிச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வீட்டுல போய் படிச்சு பாத்துங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23 இருந்து 36, மார்க் 6ஆம் அதிகாரம் 45 இருந்து 56, யோவான் 6ஆம் அதிகாரம் 1 இருந்து 14. வீட்டுல போய் பொறுமையா படிங்க. நான் அப்படியே சொல்றேன். அல்லேலூயா. 5 நிமிஷத்துல முடிக்கணும். இரவெல்லாம் தண்டு வலிச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்களா? இரவெல்லாம் தண்டு வலிச்சிட்டு இருக்கிறாங்க. கரை சேர முடியலங்க. எனக்கு நிறைய பேருடைய குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு ஐயா கணவன் மனைவி 2 பேரும் உழைக்கிறோம் ஐயா. அப்ப ஒரே ஒரு குடும்பத்தை கரை சேர்க்க முடியலையா? கரை சேர்க்க முடியலையான்னு ஒருவேளை சொல்லக்கூடியவங்க இருப்பீங்கன்னா, அல்லேலூயா. உன்னை கரை சேர்க்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடல் மீது நடந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டி அழையாதே சும்மா இருந்து சொல்லி உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை கரை சேர்க்க இயேசு. அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு மேல நடந்து வர, நீ பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்கிற, அந்த பிரச்சனைக்கு மேல இயேசு நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. உன்னை பாதுகாக்க, உன்னை கரை சேர்க்க, உன் குடும்பத்தை வாழ வைக்க இயேசு அந்த பிரச்சனைக்கு மேல ஜலன்னாலே பிரச்சனை. அல்லேலூயா. அந்த கடலுக்கு மேல கர்த்தர் நடந்து வருகிறார். எத்தனை கண்கள் அதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆமென். இதுவரைக்கும் அந்த பயமுறுத்திக்கிட்டு இருந்த கொந்தளிப்ப எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி என் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுத்து எங்களை கரை சேர்க்க இயேசு. அல்லேலூயா. எங்க பிரச்சனைக்கு மேல அவர் நடந்து வர ஆரம்பிச்சுட்டார். இனி அது அமைதி ஆயிடும். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இனி அமைதி ஆயிடும் சொல்லுங்க. விசுவாசம் தான் சொல்லுங்க. உங்க சரீரத்தில் ஒருவேளை வியாதி பலவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னாக்கா இப்ப கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரா வருகிறது. அல்லேலூயா. அங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை உன் வியாதி பலவீனங்களை நீக்கி உன்னை குணப்படுத்த அது போதுமானதா இருக்கிறது. சொல்ல முடியும். அல்லேலூயா. 38 வருஷம் இந்த குளத்துக்குள்ள என்னை இறக்க ஒரு ஆள் இல்ல ஆண்டவரே, ஆள் இல்ல ஆண்டவரே, யாருமே கிட்ட வரலையா, யாருமே என்ன தூக்கி இந்த குளத்துல இறக்கலையா. தேவதூதன் வந்து கலக்கும் பொழுது முதலாவது இறங்குறவன் சுகமடைவாயா. 38 வருஷம் நான் காத்துட்டு இருந்தேயா. இந்த தண்ணிக்குள்ள இறங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லி சுகத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறியா? ஐயோ ஆரோக்கியம் வேணும் ஆண்டவரே, நான் இந்த பூமியில வாழணும் ஆண்டவரே, என் வியாதி பலவீனம் நீங்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஒருவரே இல்லையே சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறியா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை தேடி உன் அருகில வந்திருக்கிறார். கலை தனி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. சொன்னாரு, நான் உன்னை இறக்கி தண்ணியில இறக்கி விடுறேன்னு சொல்லல, நீ சுகம் பெற விரும்புகிறாயா? கர்த்தர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, இப்போ நீ சுகம் பெற விரும்புறியா? சுகம் பெற விரும்புறியா? சுகம் பெற விரும்புகிறியா? நீ ஆரோக்கியம் அடைய விரும்புகிறியா? ஆமா, உன் படுக்கை எடுத்துட்டு நடப்பா. ஒரே வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. 38 வருஷம் படுக்கல இருந்தவன் படுக்கை எடுத்துக்கிட்டு அவன் நடந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. தேவனால முடியும். அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் மாத்திரம் அல்ல, எப்படிப்பட்ட வியாதி படுக்கையில் இருக்கிறவனையும் உயிரோட எழுப்பி அவனை தீர்க்க ஆயுசோட நடத்தக்கூடியவர். விசுவாசிக்கிறவன் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் அங்க வேதம் சொல்லுகிறது. அவன் லூக்கா 8ஆம் அதிகாரம் 22 25, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும், மார்க் 4ஆம் அதிகாரம் 35 41 வரைக்கும் சொல்லுகிறது. கர்த்தர் காற்றையும் புயலையும் அதட்டினார். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஓம் படகுல இயேசு இருக்கிறார். எத்தனை சொல்றீங்க? என் வாழ்க்கையில, என் உள்ளத்துல, என் இல்லத்துல ஏசப்பா இருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா வந்துட்டாரியா? ஏசப்பா என் கூட தான் பிரயாணம் பண்றாரு. நான் உன்னை விட்டு விலகு, உன்னை கைவிடுவதுன்னு சொன்ன அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிறாரு. அதனால நான் முழுகி போவதில்லை, என் குடும்பம் அழிந்து போவதில்லை, நீங்கள் அழைப்பீர்கள், துளிர் விடுவீர்கள். அல்லேலூயா. ஏசப்பா என் படகுல இருக்கிறாரு. அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு சீஷர்கள் பயந்து கலங்கினார்கள். ஐயோ ஆண்டவரே, முழுகி போகிறோமேப்பா, உனக்கு கவலை இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீங்க? ஏன் பயப்படுற? பிரச்சனைகள் இந்த சூழ்நிலைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்க கூட தானே இருக்கிறேன். நான் படுத்துட்டு இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நின்றுட்டு இருக்கிறீங்க.
அல்லேலூயா. படுத்துட்டு இருக்கிற நான் முழுகினா தானையா உன்னை அந்த கடல் முழுகடிக்க முடியும். எத்தனை பேருக்கு ரகசியம் புரியுது? படுத்துட்டு இருந்த ஏசப்பா முழுகாம, அவரை முழுகடிக்காம உங்களால் முழுகடிக்க முடியாது. உங்க படகை முழுகடிக்க முடியாது. உங்க குடும்பத்தை முழுகடிக்க முடியாது. என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, உன் படகுல இயேசு இருக்கிறார். ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை நீங்க வச்சுக்கீங்க. தரிசனத்தை வச்சுக்கீங்க. உன் படகுல இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் படகுல இயேசு இருக்கிறாரு. அதனால நான் முழுகி போவதில்லை. அல்லேலூயா. அவர் எழுந்தது காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலையும் உண்டாக்கினார். உன் குடும்பத்துல தேவையில்லாம வீசிட்டு இருக்கிற காற்று, கடல், கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரச்சனை, மாமியார் மருமகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்துல வறுமை, தேவையில்லாத தரித்திரம், இதெல்லாம் வரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்னையா எப்படியான குடும்பத்தை அர்த்தம் வேலை சோர்ந்து போகிற ஒரு நிலைமை, ஒருவர் புரிந்து கொள்ளாம அன்பு காட்டாத நிலைமை, கணவன் கிட்ட அன்பு காட்டுற குணம் இருக்காது, மனைவி கிட்ட கீழ்ப்படுகிற குணம் இருக்காது, இது இல்லாத குடும்பத்துல சமாதானம் இருக்காது. அப்படியெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் உன் படகுல இயேசு இருக்கிறார். எல்லாத்தையும் சரி செய்வார்கள். ஒரு நம்பிக்கையோட ஆமென் சொல்லுவோமா? இயேசப்பா எல்லாத்தையும் வாழ்க்கையில இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நான் விசுவாசத்தை கீழ்ப்படிய போறேன். என்ன ஆண்டவர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் சொல்றவங்க முழங்கால் படிக்கிறேன்.